சப்தார்த்து. மீனிங் இன் இங்கிலீஷ் அண்டு தமிழ். ஹிந்தியில் வந்து நம்ம எப்படி அதை ப்ரனவுன்ஸ் பண்ணுவோம், எப்படி உச்சரிப்போம் அப்படின்றத பற்றி படிப்போம். பகவான் இது வந்து ரெண்டாவது பா, இது ஃபஸ்ட்டு முதல் கா சொல்லுவோம். முதல் கா நமக்கு கா தான் இருக்கும், ஆனால் அந்த புள்ளி வச்சுருக்கிறதுனால கான்னு நீங்கள் படிக்கணும். பகவான். ஈஸ்வர், பகவான்னாலும் காட் தான், ஈஸ்வர்னாலும் காட் தான், கடவுள். தோத்தா. தோத்தானா பேரட். இதில் தமிழில் எழுதியிருக்கேன் இத்தா, தோத்தான்னு இது நம்ம சொல்லணும். அந்த தோத்தானா பச்சை கிளி. தோத்தானா பச்சை கிளி. இந்த பச்சை கிளி பறக்கும்போது அது தோத்தா போகுது அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம பச்சை கிளி பறக்குதுன்னு சொல்லுவோம். அவங்க தோத்தா தேக்கோ, தோத்தா உட்ராக அப்படின்னு சொல்லுவாங்க. தர்வாஜா. தர்வாஜானா டோர். இது வந்து ஃபஸ்ட்டு தா, எரு, வா, ஜா வந்து வட எழுத்து இல்லையா, ஜா ஷா இதெல்லாம் வட எழுத்து. அதனால் இது நமக்கு ஏற்கனவே தெரியும். தர்வாஜா. தர்வாஜானா கதவு. அச்சா. அச்சானா குட், நல்லது. ஜான்வர். ஜா ஏற்கனவே நமக்கு இருக்குது தமிழில், அதால் ஜான்வர் அது அப்படியே தான் எழுதியிருக்கேன். ஜான்வர்னா மிருகம். பச்சா. பச்சானா சில்ட்ரன், குழந்தைகள். மாஃபி. ஃபா நமக்கு கிடையாது தமிழில், பா தான் இருக்குது. நான் பீ போட்டு 2 புள்ளி வச்சுருக்கேன். மாஃபி. மாஃபினா சாரி, இப்போ மன்னிப்பு. பாலக். பாலக்கு ஃபஸ்ட்டு பா வருது, அதால் கீழே 1 புள்ளி வச்சுருக்கேன். பாலக்னா குழந்தை. பூடா ஆத்மி. ஆத்மின்னு சொன்னால் மேன், பூடா ஆத்மி அப்படின்னா 2 புள்ளி வச்சுருக்கேன். பூடா அப்படின்னா டாவுக்கு ஃபஸ்ட்டு டா வரும். ஃபஸ்ட்டு பா, ஃபஸ்ட்டு டா. பூன்னு சொல்கிறதுக்காக அந்த பூவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதை பூ அப்படி படிக்கணுன்றதுக்காக புள்ளி வச்சுருக்கேன். அப்போ பூடா. ஆத்மினா வயதானவர், வயதான மனிதர். வயதானவர்னு சொல்லலாம், வயதான மனிதர்னு சொல்லலாம். கோடா. கோ 2 புள்ளி வச்சுருக்கேன். செகண்டு கா, அது மேலே கோடு போட்டால் கோ. இது ஃபஸ்ட்டு டா, கோடா. கோடானா ஹார்ஸ், குதிரை. லடுக்கா. லடுக்கானா பாய், பையன். அப்போ வந்து லடுக்கான்னு சொல்லுவோம், ஆண் பிள்ளை. பையன்னு சொல்லுவோம், நம்ம எழுத முடியாது, ஆண் பிள்ளை. அதே மாதிரி லட்கி. லட்கின்னா பெண், அப்போ கேர்ள். இது ஆண், பெண். ஆண்னா எல்லாருமே ஆண் வரும், ஆத்மின்னு ஆகிடும், அது மேன் ஆகிடும். ஆனால் இது வந்து ஆண் பிள்ளை, பாய்க்கு தான் நம்ம சொல்லணும், அதுக்காக ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை. லடுக்கின்னா பெண் பிள்ளை. ஷாம். ஷாம்னா ஈவினிங், மாலை. தேங்க்யூ.